அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் 9th தமிழ் புக்கில் செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீரின்றி அமையாத உலகுங்கிறது தான் இந்த செகண்ட் டாப்பிக்கோட கண்டென்ட்டு. தெரிந்து கொள்வோம். அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்கள் நீர்நிலைகளை குறிப்பிடுறாங்க. நீர்நிலைகளை அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊரணி, கண்மாய், கேணி என பல்வேறு பெயர்களால் அதில் நீர்நிலைகளை குறிப்பிட்டிருக்காங்க. மாமலை போற்றுதம் என்று இயற்கையை வாழ்த்து பாடியவர் இளங்கோவடிகள். மாமலை போற்றுதம் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாளை உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நீரின்றி அமையாத உலகம் என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரம் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று குறிப்பிட்டவர் யார்னா மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்னா மாங்குடி மருதனார். பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் உள்ள ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். பாண்டி மண்டலத்தில் உள்ள நிலப்பகுதியில் உள்ள ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறைக்கிணறு என்று மக்கள் பருகும் நீர்நிலைக்கு ஊரணி என்றும் பெயர். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு உறைக்கிணறுனும் மக்கள் பருகும் நீர்நிலைகளுக்கு ஊரணி என்றும் பெயர் சூட்டியிருந்தாங்க. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகள் முன் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இன்றளவும் விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. இன்றளவும் பெரிய லெவலில் கரிகால சோழன் கட்டப்பட்ட கல்லணையே நீர்ப்பாசனத்திற்கு அடிப்படையாக திகழ்கிறது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40லேருந்து 60 அடியாகவும், உயரம் 15லேருந்து 18 அடியாகவும் இருக்கிறது. அதாவது கல்லணையோட நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15லேருந்து 18 அடியாகவும் இருக்கிறது. இதுவே வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தால் இன்றும் பயன்படுவதோடு நமது வரலாற்று பெருமைக்கும் சான்றாக நிலைத்து நிற்கிறது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் என்று குறட்பாவில் தம் கருத்தை நீரிக்கை முதலிடம் தந்துள்ளார் திருவள்ளுவர். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் என்று நீரிக்கை முதலிடம் தந்துள்ளார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று சங்கப்பாடல் தம் நீரின் இன்றியமையாததை எடுத்துரைக்கிறது. சங்கப்பாடல் நிலத்தோடு நீரே என்னும் சங்கப்பாடல் நீரின்றியமையாததை எடுத்துரைக்கிறது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என குறிப்பிடப்படுவர் யார்னா சர்தார் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் சர்தார் காட்டன். 1829ஆம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர் யார்னாலும் சர்தார் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டினார் சர்தார் காட்டன். 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் யார்னாலும் சர்தார் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர்தார் காட்டன். 1829ஆம் ஆண்டு காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டவரும் சர்தார் காட்டன் தான். கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டியவர் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரை சூட்டினவர் சர்தார் காட்டன். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் யாருனாலும் சர்தார் காட்டன் தான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இந்த கண்டென்ட்டில் உள்ள பாயிண்ட்ஸு.
தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியோடு பிணைக்கப்பட்டதாக விளங்குகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்குகளை நீக்குதல் என்பது பொருள் அல்ல. சூரிய வெப்பத்தால் கடும் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அதாவது சூரிய வெப்பத்தாலையும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள். குளித்தல் என்று ஆயிற்று. குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிர குடைந்து நீராடு என்கிறார் ஆண்டாள். சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதையே தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர். சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர்கள் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதையே தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர். சனி நீராட என்பது ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகாரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமே நீரே வழங்கப்படுகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் உருவாகத் தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகிறது. குறிப்பாக நமது நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்துளை குழாய் இறைக்கும் நீர் கிட்டவில்லை. உலக சுகாதார நிறுவனம் உலகம் விரைவில் குடிநீருக்காக கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. தமிழகத்தில் நீர்நிலைகளின் பெயர்களும் விளக்கங்களும். அகலினா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரணைக்கு அகலிங்கிற பெயரு. அருவினா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திடும் குதிப்பது. ஆழிக்கிணறுனா கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறுனா இரு கரைகளுக்கும் இடையே ஓடும் நீர்ப்பரப்பு. எழுஞ்சினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உறைக்கிணறுனா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊரணினா மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஊற்றுனா அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறுனா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கடல்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய்னா பாண்டிமண்டலத்து ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டுனா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். உமிழி ஊற்றுனா அடிநிலத்து நீர் நீளமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. கூவல்னா உவர்மண் நிலத்தில் காணப்படும் நீர்நிலை. கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம்னா நீர்வரத்து மடையின்றி மழைநீரே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. பூட்டை கிணறுனா கமலை நீர்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கு குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குவிக். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கு குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி-குவிக். உலகப்போர் ஒன்று உருவானால் அது தண்ணீருக்குத்தான் உருவாகும் என்னும் நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம்.
ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் வைகை வடி நிலப்பரப்பில் மழை பெய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணையை கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசுக்கு மறுத்தபோது தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் எனும் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. இதான் இன்றைக்கி நம்ம செகண்ட் யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அண்டு மெயினான பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.